என்ஜாய்மெண்டா இன்னைக்கு ஆலயத்துல சர்வீஸ், இன்னைக்கு யூத் பிள்ளைங்க அதுதான் போறோமா. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யூத் மீட்டிங்ல பிள்ளைங்க உள்ள உடஞ்சு அழுதுட்டு வீட்டுக்கு வருவாங்க. இன்னைக்கு ஜாலியா குச்சிட்டு அப்பா எப்படி இருந்துச்சுமா, ஒரே ஆடை வச்சாங்க, அபிஷேகத்தை துப்பட்டாவை கூட நாங்க அவுத்து பறக்க விட்டோம், கர்ச்சிப்பை கட்டி ஒரே ஜாலிதான். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆறாவது தான் திரும்புறாங்க. ஒரு நாள் நரகத்துக்கு தான் நிச்சயமா சொல்றேன். நமக்கு தெரிய வேண்டாம், பரிசுத்தமானவர் நம்ம தேவன். பரிசுத்தமெல்லாம் ஒரு தேவனே இப்படிலாம் நம்ம ஆட சொல்லியிருக்காரா? அலங்கோலப்படாத நிர்வாணப்படுத்துகிறது பிசாசின் குணம். ஆரோன் நிர்வாணப்படுத்தின உடனே மோசே வாரம் வந்துச்சு, ஐயோ என் ஜனங்களை இப்படி நிர்வாணப்படுத்தி இருக்கிறேன். கத்தருக்கு பண்டிகை வெளியில கேட்கிற சத்தம்லாம் கத்தர் கத்தர்ன்னு கேட்டுச்சு, உள்ள இருக்கிறது அலங்கோலம், அருவருப்பு, அபலட்சணம். எப்படிதான் கிழிச்சு விட்டு நிக்க முடியுமா? நின்றுகிட்டு அவங்க அபிஷேகத்து நிறைய கண்ணை மூடு, எப்படி மூட முடியும் நான் கேட்கிறேன். நீ கண்ணை மூடிடுவ, இருக்கிற மற்ற வாலிப பிள்ளைகள் ஆண்களுக்கு கண்ணை மூடுவாங்க. ஆனா அங்கேயும் கூட்டம், அவங்களுக்கும் பக்தி வருது, அவங்களுக்கும் வருது. எப்படிதான் எனக்கு அது புரியல. நான் அதான் சொல்லுவேன், ஆண்டவரே இல்லாத இடத்துல நமக்கு என்ன வேலை இல்ல? ஒன்ன மட்டும்